காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல முஸ்லிமானார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல. அதுக்கு பிறகு ஜிஹாத் ஜிஹாத் ஜிஹாத். அந்த சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. அதனுடைய ஒரே ஒரு சம்பவம், ஒரு ஜிஹாதுல கலந்துக்கிறதுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு பெரிய தளபதியா இருந்து அத்தனை 1000 வீரர்களை வழிநடத்தி பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அவர்களை கொண்டு வரணும். இஸ்லாமிய நாட்டை பாதுகாக்கணும், வீரர்களை பாதுகாக்கணும். எப்பேற்பட்ட பொறுப்பு. காலித் பின் வலீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அர்தாஹு அன்ஹு போர்ல கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால், ஓய்வுனா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு கூடாரத்தில் உட்கார்ந்தாலோ அல்லது இரவு நேரத்திலே அவர்கள் உட்கார்ந்தாலோ குர்ஆனுடைய பிரதிகளை, குர்ஆன் எழுதப்பட்ட ஏடுகளை எடுத்துக்கொண்டு அதை படிப்பார் படிப்பார், அழுவார். எதை நினைத்து அழுவார்? இவ்வளவு காலத்திற்கு பிறகு நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேனே, எனக்கு இந்த பாக்கியம் இவ்வளவு தாமதமாக கிடைத்தது என்று ஒரு அழுகை. இன்னொரு அழுகை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதில் அதிகமாக கலந்து கொள்வதால் என்னால் இந்த இல்மை கற்க முடியாமல் போய்விட்டதே என்று ஒரு அழுகை. யாராவது சஹாபாக்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட உட்கார்ந்துகிட்டு வசனத்தை ஓதி காட்டுவாங்க, ஓதுன வசனத்தை திருத்திப்பாங்க, அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வார்கள். எந்த இக்கட்டான நேரத்திலே, புரியுதா நான் சொல்றது, எந்த இக்கட்டான ஜிஹாதுடைய தருணத்தில், அவ்வளவு பெரிய ஒரு இபாதத்தை, ஒரு அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கல்வியின் மேல நமக்கு என்னங்க அக்கறை இருக்கு? என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம்.